கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த அருமையான இந்த ஞாயிற்றுக்கிழமை தேவனாகிய கர்த்தர் என்னோடு பேசின ஒரு வார்த்தையாகப்பட்டது. விசேஷமான வார்த்தை. கடந்த வாரத்திலே சொன்ன பிரகாரமாக, இந்த மாசத்திலே சொன்ன பிரகாரமாக வாக்குத்தத்தத்தின்படி செய்கிற தேவன். ஹல்லேலூயா! எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? வாக்குத்தத்தம் விசேஷமானது என்பதை எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? வாசிங்க பார்க்கலாம். 77ஆம் சங்கீதம் 14ஆம் வசனம். அதிசயங்களை செய்கிற தேவன் நீரே, ஜனங்களுக்குள்ளே உம்முடைய வல்லமையை விளங்க பண்ணினீர். பாருங்க, ஜனங்களுக்குள்ளே உம்முடைய வல்லமையை விளங்க பண்ணினீர். இது இந்த மாசத்துல முதல் வாக்குத்தத்தமே கொடுத்தேன். ஆனா இந்த வாரத்துல தேவனாகிய கர்த்தர் சொன்ன வார்த்தையாகப்பட்டது அதிசயங்களை செய்கிற தேவனே. இந்த வாரம் இதுதான் டாபிக்கா இருப்பாங்க. அதிசயங்களை செய்கிற தேவன். அது என்ன அதிசயம்? அது என்ன அதிசயம் என்று நாம் சொல்ல போனா, உண்மையாவே அந்த அதிசயங்களை செய்கிற தேவன் சொல்லி ப்ளூரல்ல சொல்ல, சிங்குலர்ல சொல்ல, அவர் சொல்ற ஒரு வார்த்தை பன்மையிலே, அதாவது ப்ளூரல்ல சொல்லி இருக்கிறார் என்பதை மட்டும் புரிந்து கொள்ளுங்க. சிங்குலர்ல இல்ல, ப்ளூரல்ல சொல்லி இருக்காரு. பாருங்க, அது என்ன அதிசயம்? அந்த அதிசயங்களுக்கு தான் சொந்தக்காரர் யார்? அந்த அதிசயங்கள் எப்படிப்பட்டது? பாருங்களேன், அந்த அதிசயங்களை நம்ம எத்தனை தலைமுறை தோறும் நமக்கு கடந்து வருகிறது என்பது குறித்து நாம் பார்க்க போறோம். அந்த தலைமுறைகளை குறித்து பார்க்கும்போது விசேஷமான வார்த்தைகள் கடந்து வரும். ஆனா அந்த அதிசயமாகப்பட்டது எத்தனை தலைமுறை தாண்டி வந்திருக்கிறது என்பதை குறித்து தான் நாம் பார்க்க போறோம். பாருங்களேன், அதுதான் சொல்லியிருக்காரு. எடுத்து வாசிங்க. சங்கீதங்களின் புஸ்தகம் 40ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். என் தேவனாகிய கர்த்தாவே, நீர் எங்கள் நிமித்தம் செய்த உம்முடைய அதிசயங்களும் உம்முடைய யோசனைகளும் அநேகமாய் இருக்கிறது. எங்கள் நிமித்தம். அப்போ நம்ம நிமித்தம் என்ன அதிசயம் செய்தார்? உன் நிமித்தம், என் பிரியமானவர்களே, தேவ பிள்ளைகளே, தேவ ஜனங்களே, உன் நிமித்தம் அவர் என்ன அதிசயம் செய்திருப்பார்? உன் நிமித்தம் வார்த்தை சொல்லு பாருங்களேன். மறுபடியும் வாசிங்க வசந்த. என் தேவனாகிய கர்த்தாவே, நீர் எங்கள் நிமித்தம் செய்த உம்முடைய அதிசயங்கள். அப்படியே என்ன அர்த்தம்? எங்கள் நிமித்தம் செய்த அப்படின்னா, பிரியமானவர்களே, உங்கள் நிமித்தம் செய்த அதிசயம். அவர் செய்த அதிசயம் என்ன? நீங்க நினைக்கலாம், ஐயோ கர்த்தருக்கு ஒரு வேலை கொடுத்தாரு, அது என் நிமித்தம் செய்த அதிசயம் கிடையாது. கர்த்தர் எனக்கு அருமையான ஒரு வாழ்க்கையை கொடுத்தாரு, கர்த்தர் எனக்கு கொடுத்த அதிசயம் அது கிடையாது. கர்த்தர் எனக்காக ஒரு அருமையான ஒரு திருமணத்தை செய்து வச்சாரு கிடையாது. அதெல்லாம் அதிசயம் இல்லை, அது அற்புதம். அதெல்லாம் அற்புதத்தின் லிஸ்ட்ல வருது. அப்ப எதுதான் அதிசயம்? விசுவாச ஓடுறது அதிசயமா? இல்ல. வியாதியை குணமாக்குறது அதிசயமா? இல்ல. அதெல்லாம் அற்புத லிஸ்ட்ல வருது. அப்ப எதுதான் அதிசயம்? இந்த உலகம் உண்டாக்கப்பட்டது அது அதிசயமா? உலகம் உண்டாக்கப்பட்டது ஒரு விதத்துல ஒரு அதிசயமாய் காணப்பட்டாலும் அது ஆச்சரிய விதத்துல போய் அந்த லிஸ்ட்ல போய் சேரும். அப்ப எதுதான் அதிசயம்? பாருங்க, அதுதான் சொல்லும்போது யோபு சொல்வாரு. யோபின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை எடுத்து வாசிப்பீங்கன்னு சொன்னால், ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களை அவர் செய்கிறார். பாருங்களேன், ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை உனக்கும் எனக்கும் நம்முடைய தேவனை கர்த்தர் செய்திருக்கிறார். எண்ணி முடியாத அதிசயங்களை அவர் செய்கிறார். இந்த எண்ணி முடியாத அதிசயம் தெரியுமா? இந்த எண்ணி முடியாத அதிசயம் என்பது எத்தனை தலைமுறைகள் எண்ணினாலும் அந்த அதிசயத்தை கண்டுபிடிக்க முடியாது. பிரியமானவர்களே, இது கர்த்தர் உங்களுக்காக கொடுத்த ஒரு விசேஷமான வார்த்தை என்பதை மட்டும் புரிந்து கொள்ளுங்கள். ஏன் தெரியுமா? எத்தனை தலைமுறைகள், நோவா தலைமுறையிலிருந்து அந்த அதிசயங்களை பார்க்க வேண்டும் ஆசையாய் காணப்பட்டு கொண்டிருந்தாலும் அந்த எத்தனை பேர் இருக்கிறாங்க தெரியுமா? ஏன்? பழைய ஏற்பாட்டில் இருக்கிற ஆதி ஆண்டுல ஏதேன் தோட்டத்துல அந்த அதிசயத்தின் நிமித்தம்தான் அவர்கள் விசேஷமாய் வெளியே கொண்டு வரப்பட்டார்கள். நம்ம நினைக்கலாம், அவங்க பாவம் செய்துதான் வெளியே வந்தாங்க. உண்மைதான், அந்த பாவம் செஞ்சு வெளியே வந்ததுனால ஒரு அதிசயம் அந்த காணப்பட்டது. அது சொல்ல முடியாது. அந்த அதிசயம் எப்படிப்பட்டது என்பதை குறித்து நம்ம சொல்ல முடியாது. பாருங்களேன், அந்த ஏதேன் தோட்டத்துல பிசாசானம் செய்த காரியங்கள் பாவத்தின் நிமித்தம் தான். ஆனால் அது நிமித்தம் ஒரு அதிசயம் வரணும். பிதாவுடைய சிந்தனைகள், பிதாவுடைய திட்டங்கள், பிதாவுடைய தரிசனங்கள், பிதாவுடைய இயக்கங்கள், பிதாவுடைய எண்ணங்கள் யாராலும் புரிந்து கொள்ள முடியாது என்பதை இந்த நாளிலே திட்டவட்டமாக சொல்கிறேன். அவர் போட்ட அதிசயங்கள், அவர் செய்கிற அதிசயங்கள் ஒன்றுமே எந்த மனிதனும் கிரகிக்க முடியாத ஒரு காரியமாய் காணப்படுகிறது.
அதனால்தான் அவர் பெயர் கிரகிக்க முடியாதவர். அல்லேலூயா. அவர் பெயர் அதிசயங்களை செய்கிற தேவன். பாருங்களேன், அது யோபு சொல்லும்போது கூட எண்ணி முடியாத அதிசயங்களை அவர் நம்முடைய வாழ்க்கையில செய்திருக்கிறார். எண்ணி முடியாத அதிசயங்கள். அப்போ என்ன அதிசயங்கள் அவர் செய்திருக்கிறார்? எண்ணி முடியாத அதிசயங்களை எப்படி செய்திருப்பார்? நீங்க என்ன முடியாது அப்படின்னா தெரியுமா? 1 2 3 4 5 அது இல்ல. 1 2 3 சொல்றதற்கான அந்த எண்ணி முடியாத அதிசயம் இல்ல. உன் சிந்தையிலே நினைக்க முடியாத அதிசயங்கள். அதை நினைச்சு கூட எண்ணி கூட பார்க்க முடியாது. எண்ணி பார்க்கணும், உன் எண்ணத்தினால அதை எண்ணி கூட பார்க்க முடியாது. அப்படியாப்பட்ட ஒரு அதிசயத்தை உனக்கும் எனக்கும் நம்முடைய பிதாவாகிய தேவன் செய்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அதை எண்ணி முடியாத அதிசயம் சொல்லும்போது, அப்போ யோபு எதிர்காலத்தின் தரிசனங்களை முன்கூட்டி பார்த்ததுனால தான் இந்த வார்த்தை எழுதியிருக்கார். அவர் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்கள் செய்திருக்கிறார். எண்ணி முடியாத அதிசயம் செய்திருக்கார். என்ன அதிசயம் செய்திருக்கிறார் என்பதை மட்டும் புரிந்து கொள்ளுங்க. எடுத்து வாசிங்க. சங்கீதங்களின் புஸ்தகம் 75ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் தேவனே, தேவனே, உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். உமது நாமம், உம்முடைய நாமம் சமீபமாய் இருக்கிறது என்று உமது அதிசயமான கிரியைகள் அறிவிக்கிறது. உம்முடைய அதிசயமான கிரியைகள் அறிவிக்கிறது. அப்போ எது அறிவிக்கிறது? அதிசயமான கிரியைகள் என்பது ஒன்று சொல்லட்டுமா? மரம், செடி, கொடி, மிருக ஜீவன்கள், காட்டு புஷ்பங்கள், பறவைகள், இவைகள் எல்லாம் அவர் செய்த அதிசயங்களா இருந்தபடினால் அது எல்லாம் அவரை காலதோறும் அறிவிக்கிறது. என்னை கர்த்தர் உண்டாக்கி இருக்கிறார், கர்த்தர் எங்களை வழிநடத்தி கொண்டிருக்கிறார், கர்த்தர் எங்களுக்கு வேண்டிய ஆகாரங்களை கொடுத்து கொண்டிருக்கிறார். இது எல்லாமே அவைகள் ஒவ்வொரு நாளும் அறிவித்துக் கொண்டு இருக்கிறபடியால் அந்த அதிசயங்களுக்கு மேலான ஒரு அதிசயத்தை கர்த்தர் செய்திருக்கிறார். இது எல்லாம் அறிவிக்கப்பட்ட அதிசயம், இதை தெரிவிக்கப்பட்ட அதிசயம். இந்த அதிசயங்கள் எல்லாம் பிதாவாகிய தேவனாகிய கர்த்தர் செய்து முடித்ததுனால அதெல்லாம் ஒவ்வொரு நாளும் ஒரு வெயிலுக்கும் மரத்துக்கு நிற்கும் போது அது நம்ம குளிர்ச்சியை நிழலுகிறது பாருங்க. அந்த நிழலாகப்பட்டது, அது மரமாகப்பட்டது ஒரு அதிசயத்தை பிறப்பிக்கிறது. என்ன ஆண்டவரே, உங்களுடைய ஜன்னலுக்கு நான் நிழலா இருக்கிற ஆண்டவரே, அவர் அதிசயமா இருந்தது. அது அவருடைய சிருஷ்டியா இருக்கிறபடியால் அந்த சிருஷ்டிகளை எல்லாம் அவருடைய நாமத்தை துதிக்க ஆரம்பிக்கிறது. நீங்க துதிக்கிறீங்களா? ஒவ்வொரு நாளும் துதிக்கிறீங்களா அவரை? நீங்க அவரை ஒவ்வொரு நாளும் அவர் சமூகத்தில் முன்னாடி ஜெபிக்கிறீங்களா? அவர் சமூகத்தில் நீங்க உட்கார்ந்து வேதத்தை வாசிக்கிறீங்களா? அவைகள் துதிக்கிறது. காலையில் எழுந்து பாருங்களேன், காக்கா சூப்பரா துதிக்கவல. கர்த்தாவே, இந்த நாளை எனக்கு கொடுத்தீரே, அதற்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நாளுக்கு வேண்டிய ஆசீர்வாதங்கள், இந்த நாளுக்கு வேண்டிய ஆகாரங்களை நாங்கள் கூட்டு குடும்பமாய் சேர்ந்து சாப்பிட எங்களுக்கு உதவி செய்யுங்க சொல்லி அது காலைதோறும் துதிக்கும் போது கர்த்தர் அந்த ஒரு காகத்தை கூட பட்டினியை போடாமல் அதற்கு ஏற்ற வேலையில உணவுகளை கொடுத்து கர்த்தர் அதை ஆசீர்வதிக்கிறார். அப்ப நீ யாரா இருப்ப? அப்ப நீங்க யாரா இருக்கிறீங்க? அந்த வசனம் சொல்லு பாருங்க, அதுவுமே சொல்லு பாருங்க. சங்கீதம் 75:1 சொல்லும் போது அந்த வசனம் வாசித்து பாருங்களேன், அற்புதமா சொல்லிருக்கோம். அதிசயமான கிரியைகளாம். யார் அது? யார் அதிசயமான கிரியைகள்? எது அதிசயமான கிரியைகள்? அவருடைய கரத்தின் கிரியைகள் அதிசயமானவைகள். அப்போ அவைகளெல்லாம் அதிசயமான கிரியைகள். அப்போ நாங்களாம் யாருமே இல்லையா? நாங்களும் அதிசயமான கிரியைகள் இல்லையா அப்படின்னு சொன்னீங்கன்னா உண்மையாகவே அவைகளை காட்டிலும் நீங்கள் விசேஷமானவர்கள். நீங்கள் விசேஷமானவங்க. இந்த அதிசயமான கிரிகள் இருக்க வேண்டும் சொன்னால், நீங்க அதிசயமான கிரிகளை இருக்க வேண்டும் சொன்னால் நீங்க ஒரு காரியத்தை செய்யணும். அதுக்கு முன்னாடி இந்த வசனம் வாசிங்க. அது எந்த காரியத்தை செய்யணும் சொல்றேன் பாருங்க. எடுத்து வாசிங்க. சங்கீதங்களின் புஸ்தகம் 139ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியால் உம்மை துதிப்பேன். பாருங்களேன், நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியால் நான் உம்மை துதிப்பேன் ஆண்டவரே. பாருங்களேன், எவ்வளவு அற்புதமான ஒரு காரியத்தை, ஒரு ரகசியத்தை வெளிப்படுத்தியிருக்கிறார் பாருங்க. நான் பிரமிக்கத்தக்கதான் அதிசயமாய் உண்டாக்கப்பட்டிருக்கிறேன். இதை பார்த்து கொண்டிருக்கிற என் அன்பான சகோதர சகோதரிகளே, நீங்கள் பிரமிக்கத்தக்கதாய் உண்டாக்கப்பட்டிருக்கிறீங்க. உங்களுக்கே தெரியாது உங்களுடைய உண்டாக்கப்பட்ட காரியம் எப்படிப்பட்டது, உங்களுக்கே தெரியாது. இதை பார்த்து கொண்டிருக்க உங்களுக்கு இந்த விசேஷமான காரியம் சொல்லுகிறேன். உங்களுக்கு நீங்க யாரும் தெரியாது. உங்க வீட்டுல உங்களை வெறுத்து இருக்கலாம், இல்ல உங்க வீட்டுல உங்களை யாராயிரம் தேவையில்லாமல் திட்டி இருக்கலாம், உங்க வீட்டுல உங்களை தேவையில்லாமல் மனஸ்தாபத்துக்குள்ளாக ஆளாகி இருக்கலாம். நீங்கள் வெறுத்து ஒதுக்கப்பட்டவர்களாய் உலகத்தினாலே, உலகத்தில் இருக்கிற ஜனங்களாலே, உங்க வேலை சார்ந்திருக்கிறவங்களாலே மற்றும்
உங்களோடு கூட இருக்க கூட பிறந்த சகோதர சகோதரிகளை நீங்கள் வெறுத்து ஒதுக்கப்பட்டு இருக்கலாம். ஆனா நீங்க நினைச்சுங்க, நான் பிரமிக்கத்தக்கதான் அதிசயங்களாய் உண்டாக்கப்பட்டிருக்கிறேன். யாருடைய கருத்துல? தாய் தகப்பன் கருத்துல இல்ல. தாய் தகப்பனால எலும்பை உருவாக்க முடியாது. அவர் ஒருவரே எலும்பை உருவாக்குற தேவன். அவர் ஒருவரே சதை, நரம்பு, தசை, நார்கள், எலும்புகள், மூட்டுகள், கண்கள், மூக்கு, இவை எல்லாம் அவருடைய கரத்தில் உண்டாக்கப்பட்டது. இது உதாரணம் இருக்குது. ஏதேன் தோட்டத்தில் ஆதாமை தம்முடைய கை விரல்களின் நுனினால் உருவாக்கினார். உன்னையும் அப்படிதான் தம்முடைய கை விரல்களின் நுனினால் உண்டாக்கப்பட்டிருக்கிறீங்க. நீங்க என் பிரியமானவர்களே, நீங்க நினைக்கிறீங்களா நான் பிரமிக்கத்தக்கதான் அதிசயமாய் உண்டாக்கப்பட்டிருக்கிறேன்? எப்படி? நீங்க விசுவாசம் சொல்லணும். உண்மைதான், நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டேன். எப்படி தெரியும் உண்டாக்கப்பட்டீங்க? 1000 உயிரணுக்களிலே நீங்கள் ஒரு உயிரணுக்கள். தாயின் கர்ப்பப்பையிலே அந்த உயிரணுக்கள் கடந்து செல்லும் போது 1000 உயிரணுக்களே இருக்கிறதே நீங்கள் ஒருவர்தான் அதை அதிசயமாய் கர்ப்பத்துக்குள்ள கடந்து சென்றிருக்கிறீங்க. மறக்காதீங்க, நீங்கள் ஒருவர்தான் அந்த பிரமிக்கத்தக்கான அதிசயமாய் உண்டாக்கப்பட்டிருக்கிறபடியால் அந்த எல்லா உயிரணுக்களுக்கும் மத்தியில் போராடி நீங்க உள்ள நுழைஞ்சிருக்கீங்க. தாயின் கர்ப்பத்திலே நீங்கள் போராடி அந்த உயிரணுக்கள் நடுவிலே போராடி உள்ள போயிருப்பீங்க சொன்னா நீங்கள் விசேஷமானவர்கள். இதை பார்த்து கொண்டிருக்கிற என் அன்பான சகோதர சகோதரிகளே, என் அன்பான விசேஷமான என் அன்பான சகோதரர்களே சகோதரிகளே போதகர்களே, இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்றேன், நீங்கள் பிரமிக்கத்தக்கதான் அதிசயமாய் உண்டாக்கப்பட்டிருக்கிறீங்க. தாயின் கர்ப்பத்துல 1000 உயிரணுக்கள் நடுவிலே நீங்கள் போராடி நான் போவேன்னு சொல்லி உள்ள வந்தால் நீங்க அப்படி வந்தாலு இப்ப போராட்டத்தை பார்த்துட்டு பயப்படுறீங்களே, யோசிக்க மாட்டீங்க? வெக்கப்படணும். நம்ம பிசாசுடைய போராட்டத்தை பார்த்தல்ல, அவரே சொல்லுகிறார், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அவன் உங்களை விட்டு ஓடி போகணும். ஏன் தெரியுமா? தாயின் கர்ப்பத்துக்குள்ள போகும்போது போராடி எல்லாவற்றையும் தூக்கி வீசி கடாசி விட்டு நீங்க உள்ள நுழைஞ்சீங்கள, அப்போ நீங்க விசேஷமானது. கர்த்தர் உங்களுடைய உயிரணுக்கள் மேல கர்த்தர் உங்க பேரை எழுதி இருக்கிறாரு. அதனால்தான் நீங்க தான் போனா அவர் தீர்மானம் பண்ணிட்டாரு. பிதாவானவர் தீர்மானம் பண்ணது. நீங்களும் நானும் அல்லது தாய் தகப்பனும் யாரும் தீர்மானம் பண்ணல. பிதாவானவர் அந்த உயிர் அணுக்கள் மேல பேரை எழுதுகிறார். உன்னுடைய பேரை அந்த உயிரணுக்கள் எழுதினால்தான் நீங்க அந்த உயிரணுக்களை உள்ளே கடந்து சென்று தாயின் கர்ப்பத்திலே நீங்கள் தான் உருவாக்கப்பட்டு வெளியே வர வேண்டும் சொல்லி பரலோகம் தீர்மானித்திருக்கிறபடியால் தான் நீங்கள் இதை பார்த்து கொண்டிருக்கிறீங்க. என் பிரியமானவர்களே, பயப்படாதீங்க. நீங்கள் போராடி ஜெயிக்கிறவர்கள் மட்டுமல்ல, அங்கேயே தாயின் கர்ப்பத்திலேயே கருவறையில் நீங்க போராடி வெளியே வந்தீங்க. இப்போ உலகத்தில் இருக்கிற பொல்லாத பிசாசுடைய மண்கண்களை, பொல்லாத பிசாசுடைய மந்திர தந்திரங்களை, எல்லா காரியங்களையும் நீங்கள் போராட மாட்டீங்களா? அல்லது உங்களுடைய எல்லா இக்காலத்தின் பாடுகளை எல்லாம் போராடி நீங்க ஜெயித்து பரவது போக மாட்டீங்களா? நீங்கள் போராட்டத்துக்குரியவர்கள். அதனால தான் பவுல் சொல்லும்போது, நல்ல போராட்டத்தை போராடினேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். தாயின் கருவிலையும் ஒரு போராட்டம், கல்லறைக்கு போகிற வரைக்கும் போராட்டம் இருக்கதான் செய்யும். இந்த சரீரம் கல்லறைக்கு போய் மடிய வரைக்கும் கட்டாயம் போராடத்தான் செய்யும். ஆனாலும் அந்த ஒவ்வொரு போராட்டமும் வெற்றியை மட்டுமே தரும் தவிர வேற ஒன்றும் உங்களுக்கு அந்த போராட்டம் ஒரு நாள் உங்களுக்கு தோல்வியை தராது. போராடி வாழ்கிற வாழ்க்கையை கர்த்தர் நம்ம கொடுக்கல, போராட்டத்திலே நாம் ஜெயிக்கிற வாழ்க்கையை தான் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். நீங்க தாயின் கருவிலேயே போராட்டி ஜெயிச்சிங்களா, இதெல்லாம் உங்களுக்கு எவ்வளவு சாதாரணம். ஜெபத்துல, வேத வாசிப்புல, அபிஷேகத்துல, அந்நிய பாஷையில, விசுவாசத்துல போராடி நீங்க ஜெபிக்கும் போது கர்த்தர் உங்களுக்கு விசேஷமான காரியம் செய்ய போறார். பிரியமானவர்களே, கர்த்தர் விசேஷமான காரியம் செய்ய போறார். நீங்க போராடி பாருங்களேன், அதிசயமா, ஆண்டவரே என் தாயின் கருவில நான் போராட்டத்துல பிறந்தவனப்பா, நான் போராடி ஜெயித்தவனப்பா, எல்லா உயிரணுக்களும் நான் போவேன் உள்ள வரும்போது நான் மட்டும்தான் உள்ள போவேன் சொல்லி நான் உள்ள நுழைஞ்சவனப்பா, எனக்காக நீங்க தாயின் கர்ப்பத்தை ஆயத்தப்படுத்தினீங்களே, இன்றைக்கும் என்னுடைய ஆசீர்வாதங்களை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறீங்க, அதற்காக உங்களுக்கு நன்றி செலுத்த சொல்லி நீங்க அதை சொல்லி பாருங்களேன். கர்த்தர் உங்கள் மேல் விசேஷமா உங்கள் மேல் ஆலோசனை சொல்கிறவராய் உங்களுக்கு ஒரு அதிசயத்தை செய்கிறவராய் காணப்படுவார்.
இதேதான், இந்த ஆசீர்வாதத்தான் இந்த ஒரு போராட்டத்தின் மத்தியில வாழ்கிற பிள்ளைகள் தான் கர்த்தர் நோக்கி பார்த்து, பயப்படாதே, நான் உனக்கு துணை இருக்கிறேன். தாயின் கருவிலே உன்னை கர்த்தர் துணை என்று பாதுகாத்த தேவன் இனி வரும் நாட்களில் கூட அவருடைய ஏந்துகிறதும் சுமக்கிறதும் தப்புவிக்கிறதிலும் அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அதனால்தான் வல்லமை விளங்க பண்ணினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, அடுத்த ஒரு வார்த்தை மட்டும் வாசிக்கலாம். அதே சங்கீதம் 139:14 வாசிங்க பார்ப்பேன். உமது கிரியைகள் அதிசயமானவைகள், உமது கிரியைகள் அதிசயமானவைகள், அது என் ஆத்துமாவுக்கு நன்றாய் தெரியும், அது என் ஆத்துமாவுக்கு நன்றாய் தெரியும். உமது கிரியைகள் அதிசயமானவைகள். ஏன் தெரியுமா? பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்ட உன்னுடைய சரீரத்திலே கர்த்தர் வைத்திருக்கிற ஆத்மாவுக்கு நீ எப்படிப்பட்டவன், நீ எப்படிப்பட்டவள் என்பதை உன் ஆத்மாவுக்கு தெரியும். நீ விசேஷமா அவருடைய கண்மணி, நீ விசேஷமா அவருடைய பிள்ளை. அதிகாரம் கொடுத்திருக்காரு, அதிகாரத்தோடு ஜெபிக்கிற ஒரு தன்மையை கொடுத்திருக்காரு. உனக்கு இல்லாத ஒரு அதிகாரமா, உனக்கு இல்லாத ஒரு விசுவாசமா? உன்னை உருவாக்கும் போதே, தாயின் கர்ப்பத்தை உள்ள வைக்கும் போதே கர்த்தர் உனக்குள்ளாக விசுவாசம், கிருபை, தயவு, அன்பு எல்லா கனிகளையும் வைத்துதான் உள்ள அனுப்பியிருக்காரு. அது வெளியே பிறந்து அதன் பிறகு அந்த கனிகளை அனுபவிக்கிறதும் அனுபவிக்காமல் போகிறதும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. பிரியமானவர்களே, நீ எவ்வளவு விசேஷமான உங்களுக்கு தெரியாது, ஆனா உங்களை உண்டாக்கினவருக்கு தெரியும். இன்னைக்கு சொல்றேன், நீ பிரமிக்கத்தக்க அதிசயமாய் கர்த்தராகிய பிதாவின் நுனி விரல்ல உருவாக்கப்பட்ட ஒரு அதிசயமான பிள்ளைகளா இருக்கிறீங்க. அவர் உங்களை தம்முடைய கரத்தினால் உருவாக்கினார். அவர் உங்களை தம்முடைய கரத்தினாலே, அவர் தம்முடைய சிந்தையினாலே அவரை போலவே, அவர் ரூபத்திலும் போலவே உன்னை உருவாக்கி வைத்திருக்கிறபடியால் பயப்படாத. நீ அவருடைய கரத்தினால் உண்டாக்கப்பட்ட ஒரு பிள்ளைகளாய் காணப்படுறீங்க. பிரியமானவர்களே, அடுத்ததாக ஒரு வசனத்தை வாசித்து சொல்ல பாருங்க. ஏன் அப்படி சொல்றாருன்னா, ஒரு வார்த்தை பாருங்க. எவ்வளவு அதிசயங்களை செய்தாலும் சரி, வாழ்க்கையில் செய்கிற ஒரு அதிசயம் என்ன தெரியுமா? அவர் செய்த அதிசயம் உன்னையும் என்னையும் பிரமிக்கத்தக்கதான ஒரு அதிசயத்தை உண்டாக்கி வைத்திருக்கிறார். பிரியமானவர்களே, ஆனா நம்ம என்ன செய்யறது தெரியுமா? நான் இப்படி இருக்கிறேன், நான் இவ்வளவு கஷ்டப்படுறேன், நான் இவ்வளவு வேதனைப்படுறேன், எனக்காக யாராவது என்ன செஞ்சிருப்பாங்களா? எனக்கு யாராவது ஒரு மந்திரம் பண்ணியிருப்பாங்களா? எனக்கு யாராவது ஒரு தந்திரம் பண்ணியிருப்பாங்களா? இந்த பிசாசு பண்ணியிருக்குமா? இவங்க எதிர் வீட்டில் பண்ணியிருப்பாங்களா? அப்படி பண்ணி எதை யார் என்ன செய்தாலும் நீ விசுவாசத்தை அவர் மேல் வை. அந்த பொல்லாத மனுஷன் மேலேயோ, அல்லது அந்த மந்திரத்தின் மேலேயோ, தந்திரத்தின் மேலேயோ, அல்லது பில்லிசனின் மேலேயோ நீ விசுவாசத்தை வைக்காத. அதன் மேல் விசுவாசம் வைத்து, அந்த விசுவாசத்தை அதன் மேல் வைக்கிறதை காட்டிலும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மேல் விசுவாசத்தை வை. இன்னும் சொல்ல போனா, இந்த அற்புதம்லாம் நடக்குமா, இந்த அதிசயம் நடக்குமா சொல்லி அவ்விசுவாசத்தின் மேல் விசுவாசம் வைக்காத. அது அவ்விசுவாசம். அதன் மேல ஒரு விசுவாசத்தை வச்சிருமாவும் அவ்விசுவாசம் செயல்பட ஆரம்பிச்சிடும். விசுவாசம் தூங்க ஆரம்பிச்சிடும். நீ உன்னோட விசுவாசம் தூங்குவதற்காக கர்த்தர் உன்னை படைக்கல. அந்த அவ்விசுவாசத்தின் மேல் விசுவாசம் வைக்காதபடிக்கு கர்த்தர் வாங்கிய இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையின் மேல் விசுவாசம் வைக்கும்படிக்காக தான் கர்த்தர் உன்னை அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ பிரமிக்கத்தக்கதான் அதிசயமாய் உண்டாக்கப்பட்ட ஒரு பிள்ளைகள். பயப்படாதீங்க, விசுவாசமா இருங்க. அந்த விசுவாசமாகப்பட்டது கர்த்தருடைய கரத்தை உங்கள் மேல் அமரப்படும். எடுத்து வாசிங்களேன். சங்கீத புஸ்தகம் 78ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். இவை எல்லாம் நடந்தும் அவர் செய்த அதிசயங்களை அவர்கள் நம்பாமல் இன்னும் பாவம் செய்தார்கள். பாருங்களேன், இது எல்லாம் செஞ்சாராம். விரல் நுனியிலே உருவாக்கப்பட்ட உன்னையும் என்னையும் எப்படி உருவாக்கணும், அதே போலதான் இஸ்ரவேல் ஜனங்களை அவர் உருவாக்கினார். அவங்கள உருவாக்கின அதே தேவன் தான் நம்மையும் நம்முடைய தாயின் கர்ப்பத்திலே உருவாக்கினார். ஆனா இது எல்லாம் நம்பலையா? நீ நம்புறியா? நீங்க நம்புறீங்களா? நீங்க விசுவாசிக்கிறீங்களா? இது எல்லாமே அவங்க விசுவாசிக்காம, இது எல்லாம் நம்பாம அவங்க பாவம் செஞ்சாங்க. என்ன பாவம் செஞ்சிருப்பாங்க? அவரை மறுதலித்தாங்க இல்லையா? அதுவே ஒரு பாவம் தான். அவ்விசுவாசத்தின் மேல் விசுவாசம் வைக்கிறாங்க பாருங்க, அது ஒரு பாவம் தான். பில்லி சூனியத்தின் மேல் விசுவாசம் வைக்கிறாங்க, அது ஒரு பாவம் தான். மந்திரம், தந்திரம் எல்லாத்துலயும் விசுவாசம் வைக்கிறாங்க, அது ஒரு பாவம் தான். எனக்கு அவர் செய்வார், எனக்கு இவர் செய்வார், எனக்கு இவங்க செய்வாங்க, எனக்கு அவங்க செய்வாங்க சொல்லி அந்த விசுவாசம் வைக்கிறாங்க பாருங்க, அதுவே ஒரு பாவம் தான். உன்னோட விசுவாசம் முழுதும் விசுவாச துவக்கிறவரும் முடிக்கிறவரும் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் மேல் உங்கள் விசுவாசம் வைக்கப்படுவதாக.
அவர் மேல் நீங்க விசுவாசம் வைக்கும் போது அந்த விசுவாசமாகப்பட்டது உங்களை அற்புதமாய் உங்களை எழுப்பி கொண்டு வரும். அவர் யார் மேலே விசுவாசிக்கல, பிதா மேல விசுவாசம் வச்சார். இயேசு கிறிஸ்து பிதாவின் மேல் விசுவாசம் வைத்தார். பிதாவையுமே ஸ்தோத்தரிக்கிறேன்னு சொல்லிட்டு லாசருவின் கல்லறிட்ட போய் சொன்னாரு, எழுதுவா வெளியே வா லாசருவினார். லாசரு வெளியே வந்தான். அவர் விசுவாசமாகப்பட்டது லாசருவை வெளியே கொண்டு வந்தது. இன்றைக்கு உன்னுடைய விசுவாசமாகப்பட்டது உன்னுடைய பிரச்சனையிலும் உன்னை வெளியே கொண்டு வரும், உன்னுடைய சூழலிலும் வெளியே கொண்டு வரும், உன்னுடைய கண்ணீரிலிருந்து உன்னை வெளியே கொண்டு வரும். நீ அவர் மேல விசுவாசத்தை, உன்னோட பலவீனத்திலிருந்து உன்னோட விசுவாசம் உன்னை வெளியே கொண்டு வரும். உன்னுடைய வியாதியிலிருந்து உன் விசுவாசம் உன்னை வெளியே கொண்டு வரும். நீ அவர் மேல விசுவாசத்தை, விசுவாசத்தை வைக்கிறவர் முடிக்கிறவரும் வைக்கிற அவர் மேல் நீங்க விசுவாசம் வைக்கும் போதுதான் ஆபிரகாம் விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக நம்பப்படுது. நீ அவரோட வார்த்தையை விசுவாசிக்கும் போது உன்னை கர்த்தர் நீதிமானாய் பார்ப்பார். நீ அவருடைய வார்த்தை மேல், ஜெபத்தின் மேல், அபிஷேகத்தின் மேல், அந்நிய பாஷையின் மேல், பரலோகத்தின் மேல் விசுவாசம் வைக்கும் போது கர்த்தர் உன்னை நீதிமானாக பார்ப்பார். அவருக்கு பாருங்க, இஸ்ரவேலுக்கு பாருங்க, அவர் மேல் விசுவாசம் வைக்காதனாலே நம்பாமல் அவர்கள் பாவம் செஞ்சாங்க. விசுவாசம் இல்லாமல் இருந்தாலே தேவனுக்கு பிரியமில்லாத காரியம். பிரியமானவர்களே, இன்றைக்கு எதற்காக இந்த வார்த்தை யாருக்காக வருதுன்னு தெரியல. தயவு செய்து இதை பார்க்கிறவங்க தயவு செய்து நீங்க ஷேர் பண்ணுங்க. நீங்க கேட்கறது போல மற்றவங்க கேட்கட்டும். இந்த வார்த்தைகள் அவர்களுக்குள்ளாக யூரிட் பாயிட்டும். உங்களை போலவே அவங்க ஏதாவது ஒரு விதத்துல சூழ்நிலை காணப்படலாம். இந்த வார்த்தையாகப்பட்டது அவர்களை தூண்டி, அவர்களை விசுவாசத்துல தூண்டி கர்த்தர் மேல் பாரத்தை வைக்கிற பிள்ளைகளாய், கர்த்தரை நம்பி இருக்கிற பிள்ளைகளாய், கர்த்தரே தெய்வம் சொல்லி ஆராதிக்கிற பிள்ளைகளை மாறட்டுமே. அது நிமித்தம் பரலோக ஒரு ஆத்மா உங்களுக்காக வந்து சேருமே. நீங்க அதை அனுப்புங்க, வீடியோ அனுப்புங்க, ஷேர் பண்ணுங்க. நீங்க லைக் பண்ணல, மற்றவங்க லைக் பண்ண வைங்க. ஏன் தெரியுமா? அந்த ஒரு ஆத்மாவின் பாரம் உங்களுக்கு வரும். கர்த்தர் உங்களை வழிநடத்துவார். இதை சப்ஸ்கிரைப் பண்ணா எனக்கு எவ்வளவு பணம் வரும் அதெல்லாம் நான் சொல்ல வரல. அதெல்லாம் வேணாம். பரலோகம் எனக்காக இருக்குது. எல்லாமே பரலோகம் ஆயத்தப்பட்டு இருக்கும். இதை சப்ஸ்கிரைப் பண்ணாதான் எனக்கு பணம் வரல, எனக்கு இதை லைக் பண்ணாதான் பணம் வரல, எனக்கு ஷேர் பண்ணாதான். இது இல்லை, ஆத்மா பாரம் இருக்கிறவங்க மட்டும்தான் செய்வாங்க. இது நான் இப்போ சொல்றேன், ஆத்மா பாரத்தோடு சொல்றேன். பிள்ளைகளே, அருமையான சகோதர சகோதரிகளை, தயவு செய்து நீங்க கேட்டு இந்த வார்த்தை அப்படியே மற்றவங்க கொடுக்கும் போது, அனுப்பும் போது அவர்கள் அவருடைய பாரத்தின் வெளியே வருவாங்க. அவங்க கஷ்டத்தை வெளியே வருவாங்க. இந்த வார்த்தை அவங்களை குடும்பத்தை ஒரு விடுதலை கட்டளையிடும், ஒரு விடுதலை உண்டாக்கும். அந்த விடுதலை உண்டாக்க வேணும். அவர்கள் நிமித்தம் ஒரு விடுதலை உண்டாச்சுன்னா உங்களுக்கு அந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுப்பார். கர்த்தர் உங்களுக்கு வேண்டிய ஒரு காரியங்களை வைக்க சொன்னார். கர்த்தர் உங்களுக்கு வேண்டிய அதிசயங்களை செய்ய ஆரம்பிச்சிடார். பாருங்க பிள்ளைகளே, இந்த நாளிலே ஒரு வார்த்தை சொல்கிறேன், எடுத்து வாசிங்களேன். சங்கீத புஸ்தகம் 98ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். கர்த்தருக்கு புதுப்பாட்டை பாடுங்கள், கர்த்தருக்கு புதுப்பாட்டை பாடுங்கள், அவர் அதிசயங்களை செய்திருக்கிறார், அதிசயங்களை செய்திருக்கிறார். கர்த்தருக்கு புதுப்பாட்டை பாடுங்கள், அவர் அதிசயங்களை செய்திருக்கிறார். அவருடைய வலது கரம், அவருடைய வலது கரம், அவருடைய பரிசுத்த புயமும், அவருடைய பரிசுத்த புயமும் ரட்சிப்பை உண்டாக்கினது, ரட்சிப்பை உண்டாக்கினது. பாருங்களேன், உங்களை பிரமிக்கத்தக்கதான அதிசயமா இருக்கிற உங்களை இந்த பிரச்சனைகளிலிருந்து வெளியே கொண்டு வரணும்னா முதலாவது அவருடைய அதிசயத்தை ஒன்று ரட்சிப்பின் அதிசயம். அந்த ரட்சிப்பின் அதிசயம் உங்கள் குடும்பத்திலையும், உங்கள் பிள்ளைகள் மேலும், உங்கள் கணவர் மீதும், உங்களுடைய மனைவி மீதும், உங்களுடைய முழு குடும்பத்தின் மேலும், உங்கள் வேலை ஸ்தலத்திலும் அந்த ரட்சிப்பின் அதிசயம் வரும் என்று சொன்னால் கட்டாயம் அந்த ரட்சிப்பின் அதிசயம் உங்களுக்கு ஒரு அற்புதத்தை கட்டளையிடும். பிரியமானவர்களே, இந்த அதிசயமாகப்பட்டது, ரட்சிப்பின் அதிசயமாகப்பட்டது விசேஷமாய் எப்படி வரும் தெரியுமா? யார் அனுபவம் தெரியுமா? இந்த அதிசயம் எப்படி பட்டதை பற்றி கொடுத்து நீங்க பாருங்களேன். அந்த அதிசயமாகப்பட்டது, அந்த அதிசயம் வரணும்னா, அந்த ரட்சிப்பின் அதிசயம் வரணும்னா ஒருவர் வரணும், ஒருவர் அதிசயமை கடந்து வரணும். அவர் வந்து ரத்தத்தை சிந்தணும், அவர் வந்து பாவத்திலிருந்து மீட்டெடுக்கணும், அவர் வந்து நியாய தீர்ப்புகளிலிருந்து உங்களை விடுதலை பண்ணணும், அவர் வந்து நியாய பிரமாணத்திலிருந்து உங்களை விடுதலை பண்ணணும், அவர் வந்து உங்களுக்காக ரத்தத்தை சிந்தணும், அவர் வந்து சிலுவையில மறிக்கணும், அவர் வந்து 3ஆம் உயிரோடு எழுந்துடணும். அதை எழுந்து அவர் உங்களுக்காக பரலோகத்துக்கு மறுபடியும் போய் ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணணும். இதுதான் அவர் உங்களுக்காக செய்கிற ரட்சிப்பின் அதிசயம். உங்கள் ஆத்மாவை ரட்சிப்புல கொண்டு வரணும். உங்கள் சரீரத்தை மாத்திரமல்ல, உங்கள் ஆத்மாவை ரட்சிப்புல கொண்டு வரணும்.
உங்கள் ஆத்மாவை ரட்சிப்புள்ள கொண்டு வருவதற்காகவே அவர் செய்கிற அதிசயம் தான் அவர் ரத்தம் சிந்துதல். அந்த ரத்தம் சிந்துதல் இருக்கிற உண்மை சொல்ல, இன்னைக்கு நிறைய சபையில ரத்தத்தை பார்க்கவே போறதில்ல. ரத்தம் வேண்டாம், இன்னைக்கு ஒன்லி வர்ஷிப், ஒன்லி வர்ஷிப் 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 வர்ஷிப். இன்னைக்கு சபையில் இருக்க ஜனங்களை திட்டக்கூடாது. அன்பானவர்களே, பிரியமானவர்களே சொன்னாதான் வருவாங்க. இல்ல, எந்த சபையில கண்டிஷன் இருக்குதோ அந்த சபை கர்த்தருக்காக ஆயத்தமாகிற சபை, அவர் வருகைக்கு ஆயத்தமாக சபை. சபையில கண்டிஷன் இல்லைன்னா சீர்கெட்டு போயிடும். பிரியமானவர்களே, எந்த பாஸ்டர் உங்க பாஸ்டர் திட்டானா சந்தோஷப்படு, கர்த்தர் உங்களை வழிநடத்துறாரு அர்த்தம். அவர் மூலமாக வழிநடத்துறாரு. எல்லாத்தையும் கண்டிஷன் பண்ணாங்கன்னா, கண்டிஷன் பண்றதுனால நீங்க பரலோகம் போக போறீங்க அர்த்தம். கண்டிஷன் பண்ணாத சபை சீர்கெட்டு போவோம். நீங்க கர்த்தர் எதற்காக இந்த வார்த்தையை இடத்துல பேசி கொண்டிருக்கிற தேர்தல். பெரியமானவர்களே, தயவு செய்து நீங்க இன்றைக்கு என்ன ஜெபிங்க. கர்த்தர் உங்களை வழிநடத்த போறார். அடுத்த வார்த்தை நான் பார்க்கும்போது, இந்த அதிசயம், இந்த அதிசயமானவர், இந்த அதிசயமான காரியங்கள் எப்படி பழைய ஏற்பாட்டில் யார்கிட்ட சொன்னாரு, அந்த சொன்ன காரியங்கள் புதிய ஏற்பாட்டில் எப்படி நிறைவேறுது குறித்து நாம் பார்க்க போறோம். அதை குறித்து நாம் பார்க்கும்போது நீங்க நினைப்பீங்க, இதுதான் இவர்தான், இதான் இவரான் நீங்க பார்க்க போறீங்க. அது எந்த இடத்துல வாக்குத்தத்தம் பண்ணினார், அந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட அந்த அதிசயம் எங்க நடந்தது, அந்த அதிசயமாகப்பட்டது புதிய ஏற்பாட்டில் எப்படி நிறைவேறினது என்பதை குறித்து நாம் பார்க்க போகிறோம். கண்களை மூடுங்க. நீங்க பிரமிக்கத்தக்கதான அதிசயமாக உண்டாக்கப்பட்டிருக்கிறீங்க. தயவு செய்து கண்ண மூடி இந்த ஒரு வார்த்தையை செபிக்கும் போது கர்த்தர் உங்களை வழிநடத்தி ஆசீர்வதிப்பாராக. ஸ்தோத்திரம் தகப்பனே, மகா இரக்கம் கிருபை நிறைந்தவரே, அதிசயமானவரே, இந்த நாளிலே இதை பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் பிள்ளைகளோட வாழ்க்கையிலே ஒரு அதிசயத்தை கட்டளிடுகிறாங்க, ஒரு அற்புதத்தை கட்டளிடுகிறாங்க. இந்த அதிசயமாகப்பட்டது அவர் வாழ்க்கையிலே நீ ரட்சிப்பை கொடுத்திருப்பதே ஒரு அதிசயம், நீ கிருபையை கொடுத்திருப்பதே அதிசயம். இந்த அதிசயம் எல்லாம் அவர்கள் வாழ்க்கையில் நிறைவேறும்படிக்காக ஒவ்வொரு நாளும் அதிசயமான கிருபை அவர்களை வழி நடத்த முடியாது ஜெபிக்கிறேன்பா. அவர்கள் காணப்படுகிற பலவீனங்கள், சோர்வுகள், அசதிகள் எல்லாம் அவர்களை விட்டு நீங்கும்படிக்காக உம்முடைய அற்புதமான அதிசயத்தை கட்டளிடுவதாக, உம்முடைய கிருபையின் அதிசயத்தை கட்டளிடுவதாக, அவர்கள் வழிநடத்துவதாக. ஆண்டவரே, அவர்கள் அதிசயத்தை நம்பி அல்ல ஆண்டவரே, உம்மை நம்பாமல் பாவம் செய்ய இஸ்ரவேல் போல அல்லாமல் ஆண்டவரே, உம்மை மாத்திரம், உம்முடைய நாமத்தை மாத்திரம் நம்புகிற ஒரு பிள்ளைகளாய், வழி நடத்துகிற ஒரு பிள்ளைகளாய், கர்த்தர்கள் வழி நடந்துகிற ஒரு பிள்ளைகளாய் இருக்கும்படிக்காக தேவனாய கர்த்தர் அவருடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை அதிசயம் செய்து முடிப்பீராக. ரத்தத்தின் கோட்டைகளை ஒவ்வொருத்தையும் மூடி மறைத்து கொள்ளுங்கப்பா. ஆண்டவரே, இதை பார்த்து கொண்ட ஒவ்வொருத்தருடைய குடும்பங்களிலும் வாழ்க்கையிலும் ஆண்டவரே அதிசயத்தை செய்து உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க, வழிநடத்துங்க, காத்துக்கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க. சகல துதியின மகிமையாகவும் ஒருவருக்கே சேர்த்துகிறேன். ரட்சகர மீட்பை இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக, கர்த்தர் வழிநடத்துவாராக. God bless you.